ஹாய் கைஸ், இன்றைக்கி யாராவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓப்போ A37 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு நியூ டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளேவை எப்படி அதில் பேட்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் ஈஸியாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நியூ டிஸ்பிளே இருக்குது. இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ கஸ்டமர் கொடுத்துருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தாங்கன்னு. ஸோ எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சிம் ட்ரைவேலேருந்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் சிம் ட்ரைவை. ஸோ நம்ம பேக் பேனலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். மொபைலில் ஆல்ரெடி நான் பேக் பேனலில் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒன் ஹேண்டில் வந்து ஃபோனை வச்சு வீடியோ எடுத்திருக்கேன், இன்னொரு கையில் ஃபோனை வச்சுருக்கேன். ஸோ சம்டைம் அதே நேரத்தில் உங்களுக்கு காமிக்க முடியாது, அதனால நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பேக் பேனலில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பேனல் ஓப்பன் பண்ணிச்சா அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணணும். அதாவது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு ப்ளஸ் பேட்டரி ஸ்ட்ரிப் இருக்குது தெரியுமா, அங்கே தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஸ்பிளே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே ஷீல்டை மட்டும் நம்ம இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா ஸ்ட்ரிப்பையும் டிஸ்கனெக்ட் பண்ணலாம். ஸ்க்ரூவெலாம் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே இருக்கிற கேமரா ஷீல்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன், ஏன்னா ஒன்று ஒன்று தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்க்ரூவையும் கழட்டுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தால் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகே, லாஸ்ட்டு ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஷீல்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஷீல்டை ஈஸியாக கையில் எடுத்தாலே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மதர் போர்டுக்கு சில ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும், அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூவையும் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்பெல்லாம் ஊற்றிட்டு மதர் போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். மதர் போர்டை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கழட்டுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வேலை. இப்போ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. மதர் போர்டு ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே ஒரு குட்டி டப்பா அந்த பேக் பேனல்லே நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பேட்டரி ஓப்பன் பண்ணிடலாம். பேட்டரி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ பேட்டரியும் கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு தான். ஸோ ஸ்ட்ரிப்பை டேரெக்டாக நேராக எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் டிஸ்பிளே கழட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துடலாம். ஓகே, ரெண்டுமே டிஸ்பிளே ஸ்ட்ரிப் தான். ஸோ டச் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப். இப்போ வந்து இதை நார்மலாக ப்ளோயர் வச்சு எடுக்கலாம். பட் ஆனால் இன்னொரு கையில் நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோனை எடுத்து அதாவது வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ளோ பண்ண முடியாது. ஸோ செப்பரேட்டரில் போட்டு நம்ம இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். செப்பரேட்டரை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கூட போய்க்கலாம். ஓகே, செப்பரேட்டரை ஒரு 110 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபோனை வந்து மொபைலில் அதில் வச்சிடலாம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகி அதில் இருக்க கம்மு எல்லாமே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த டெம்பர் கிளாஸ்க்கு பின்னாடி இருக்குது தெரியுமா ஸ்ட்ரிப், அதை வச்சு ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்தாவே வந்துடும். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் டிஸ்பிளேவை. இப்போ ஜஸ்ட் நம்ம கையை வச்சு எடுத்தாலே டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்க கம்மு எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நியூ டிஸ்பிளே வைத்து இதில் ஈஸியாக நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேவை நல்லா செக் பண்ணிவிட்டு பேட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சில கீஸ் வேலை செய்யாது. இந்த லாஸ்ட் ஏஜில் PA அந்த கீஸ்லாம் நிறைய வாட்டி வேலை செய்யாமல் போயிருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த டிஸ்பிளே வந்தாலும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கழட்டியாச்சு டிஸ்பிளேவை, அதாவது ப்ரோக்கன் ஆன டிஸ்பிளேவை கழட்டியாச்சு. ஸோ நிறைய பேர் மறந்து தூக்கி போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் எடுக்க மறந்துடுவாங்க. அதாவது இயர் ஸ்பீக்கர் ஃபில்டர் பார்த்தீங்களா, அது இதிலே விட்டுடுவாங்க. ஸோ அந்த ஃபில்டரை மட்டும் நம்ம கழட்டி வச்சுக்கலாம். ஏன்னா புது டிஸ்பிளே வாங்கும்போது இந்த இயர் ஸ்பீக்கர் ஃபில்டர் மட்டும் தனியாக கிடைக்காது, வராது. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இனிமேல் இது நமக்கு யூஸ் கிடையாது இந்த டிஸ்பிளே. ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு புது டிஸ்பிளே எடுத்து நம்ம பேட்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா புது டிஸ்பிளே நான் சொன்ன பார்த்தீங்களா, அதில் இயர் ஸ்பீக்கர் இருக்காதுன்னு. ஸோ அந்த இயர் ஸ்பீக்கரை எடுத்து நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த பற்றியும் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இந்த பேட்டரி பூஸ்டரை பற்றியும். அந்த வீடியோ பார்க்கணுனால மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா 3.7 வோல்ட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ பூட் வோல்டேஜை விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் பூட் பண்ணிக்கலாம். பூட் பண்ணிட்டு நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் பேட்ச் பண்ணுறது. ஏன்னா பேட்ச் பண்ணுறது 2 கை இருந்தால் பேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பேட்ச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது பீஸு, நியூ பீஸ் மாதிரியே.
மேலே இருக்கிற ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சுட்டா ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது. ஸோ பக்காவாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.